காமராஜர் காலை உணவு திட்டம் புதிய நிபந்தனைகளை வெளியிட்டது தமிழக அரசு. தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில், இத்திட்டத்திற்கான டெண்டரில் பங்கேற்கும் ஒப்பந்த நிறுவனங்களுக்கு தமிழக அரசு முக்கிய நிபந்தனைகளை வெளியிட்டுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டு சுமார் 19.34 லட்சம் மாணவர்கள் பயனடைந்து வந்தனர். தற்போது தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில், இத்திட்டத்தை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் விரிவாக்கம் செய்ய முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ள இந்த விரிவாக்கத்தின் மூலம் மேலும் 15.14 லட்சம் மாணவர்கள் கூடுதலாக பயன்பெறுவர். மேலும் இத்திட்டத்தின் பெயர் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக ஆண்டுதோறும் ரூபாய் 343 கோடி செலவிடப்பட்டுள்ள நிலையில், நடப்பு 2026-27 நிதியாண்டிற்கு ரூபாய் 217 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான உணவை வழங்கிட டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு பின்வரும் கடுமையான விதிகளையும் நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. காலை 7:30 மணிக்குள் அனைத்து பள்ளிகளுக்கும் உணவு சுட சுட சென்றடைய வேண்டும். உணவு விநியோகம் செய்யப்படும் முறையானது சிறப்பு மொபைல் செயலி மூலம் உடனுக்குடன் கண்காணிக்கப்படும். பள்ளி தலைமை ஆசிரியரின் முறையான சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே ஒப்பந்ததாரருக்கு மாதாந்திர கட்டணம் விடுவிக்கப்படும். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூலம் தொடர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உணவின் தரம் உறுதி செய்யப்படும். மாணவர்களுக்கு தரமான உணவு குறித்த நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்யவே இந்த நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.